ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஏர்ன் வித் ஆப்ஷன்ஸ். நான் பிரேம். ஸோ இந்த சேனல் கம்ப்ளீட்டாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான சஜஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான். உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான சஜஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங்ஸோட கால்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃப்ரீ என்ரிச்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓப்பன் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள். அடிஷ்னலி அப்படியே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் ஓப்பன் பண்ணி என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நார்மலாக பேசிக்கலாக ட்ரேடிங் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு பக்கம் இருக்கும், லாஸ் ஒரு பக்கம் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்ந்தது தான் ஷேர் மார்க்கெட். உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆனாலுமே சரி, லாஸ் ஆனாலுமே சரி, உங்களோட நார்மலாக ஹியூமனோட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக போயிடும். ப்ராஃபிட் ஆனால் ஹாப்பினஸோட கட்டத்துக்கு போயிடுவீங்க, லாஸ் ஆனால் சேட்னஸோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நாம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயமாக பண்ண வேண்டிய 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் 3 விஷயம் பண்ணால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கும் லாஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற எமோஷ்னல் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து சரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டாயம் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன, ஓகேங்களா, 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அக்செப்ட் யுவர் லாஸஸ். அதாவது அக்செப்ட் யுவர் லாஸஸ் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தான் அன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கீங்க, அதை முதல்ல ஒத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, இப்போ வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ரேட் போட்டு ஒரு லாஸ் பண்ணிடுவாங்க. கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ பை பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க பை பண்ணோடனே என்ன நினைப்பாங்க, அடடா நான் எடுக்கும் போதே நினச்சனே, இப்போ எடுக்காமல் அப்போ எடுத்துருக்கணும், பார் அப்போ எடுத்துருந்தா ப்ராஃபிட் ஆகிருக்கு, இந்த நேரத்தில் எடுத்ததுனால தான் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட் வரதுனா ப்ராஃபிட் வரும், லாஸ் வரதுனா லாஸ் வரும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் எந்த இடத்துல எடுத்தாலுமே ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் தான், லாஸ்னால் லாஸ் தான். சிலர் இப்படி நினைப்பாங்க, சிலர் வந்து இப்படி நினைப்பாங்க, என்னன்னா நான் வந்து கரெக்டாக தான் ட்ரேட் எடுத்திருப்பேன், இவர் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல இது ட்ரேட் எடுக்குன்னு சொன்னார், இவர் மட்டும் அதை சொல்லலைன்னா, இவர் பேச்சை கேட்கலைன்னா நான் வந்து இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுத்து கரெக்டாக ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பேன், இவர் பேச்சை கேட்டு எடுத்ததுனால தான் எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் லாஸ் பண்ணியிருக்கீங்க, அதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கோங்க. ஏன் நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னாங்க தான் நெக்ஸ்ட் டைம் அது எப்படி பண்ணாமல் இருக்கிறது, நாம் இப்போ லாஸ் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரூல், அக்செப்ட் யுவர் லாஸஸ். நீங்கள் தான் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒத்துக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டே அவுட் ஆஃப் மார்க்கெட். அதாவது லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருங்க, அதாவது மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருங்க. ஏன் இப்படி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும்? நார்மலாக ஒரு ஹியூமனோட எமோஷன் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் பண்ணிட்டா வேறு மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் பண்ணால் ஜாலியாக இருக்கும், ஓகே ப்ராஃபிட் வந்துருச்சு ஓகே அப்படின்னு இருக்கு. இதே லாஸ் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஓகே, மார்க்கெட்லேயே இருந்தீங்கன்னா ஓகே மார்க்கெட் இப்படி போகுது, அடுத்து இந்த ட்ரேட் எடுத்து லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்தோம்னா இந்த லாஸ் அப்படியே ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி லாஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உட்காருவீங்க, மார்க்கெட்டை பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடு போடலாம்னு நினச்சி ட்ரேடு போடுவீங்க, அதுவுமே லாஸ் ஆகும். நிறையா பேருக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நிறையா பேருக்கு லாஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற எமோஷன் ஸ்டேட்டில் எடுக்கிற ட்ரேடு வந்து 90% லாஸில் தான் முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? செகண்ட் ட்ரேட் எடுத்துட்டீங்க, செகண்ட் ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தேர்ட் ட்ரேட், சரி ஓகே முன்னாடி 2 ட்ரேடில் விட்ட அமௌண்ட்டை 3ஆவது ட்ரேடில் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி 3ஆவது ட்ரேடு போவீங்க. ஸோ அது எங்கே போய் கடைசியாக எங்கே போய் அது முடியும்னா ஓவர் ட்ரேடில் போய் முடியும், ஓவர் லாஸஸில் போய் முடியும். ஓகேங்களா?
இது கம்மல் நீங்கள் பெட்டர் ஃபஸ்ட்டு லாஸ் ஆனவுடனே நீட்டாக மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டு சின்னதாக ஒரு வாக், இல்லைன்னா போய் ஒரு டீ சாப்பிட்டு, போய் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு, இல்லைனா வேறு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் பேசிட்டு ஒரு மென்டல் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் திரும்ப இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க உங்களோட மைண்ட் ஸ்டேட்டை வேறு. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்டே அவுட் ஆஃப் மார்க்கெட் ஆஃப்டர் லாஸஸ். லாஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் லாஸ் பண்ணீங்க, உங்களோட லாஸ் மைண்ட் செட் வந்து அப்போ தான் உங்களுக்கு மறக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்துருவோம். ரொம்ப மெயினான ரூல் இதுதான். தேர்டு ரூல் ரொம்ப 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 மெயினான ரூல் என்னன்னா, அனலைஸ் அண்டு ரெக்கார்ட் இட். ஓகேங்களா? இது நான் சொன்னோடனே செகண்ட் ஸ்டெப் சொன்னோடனே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் லாஸ் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வெளியே போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தோணும், எங்கே நாம் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். எப்படி நாம் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. ஓ, இந்த இடத்துல ஓகே நம்ம ட்ரேடு போட்டிருக்கோம், கால் ஆப்ஷன் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்மளோட இண்டிகேட்டர்ஸில் இப்படி காட்டுது, இது இந்த இடத்துல நம்ம செஞ்சது தப்பு, இது இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணலாம். சரி, ஓகே, இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணது கொஞ்சம் தள்ளி இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா முதல்ல புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே உங்கள் மைண்டு அந்த அனலைசிஸ் ஸ்டேட்டுக்கு போகும், அனலைஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் பாயிண்ட். அதாவது நான் சொன்ன செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட் விட்டு வெளியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மார்க்கெட் விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே இருந்துட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்தீங்கனாலே இந்த ஸ்டெப் 3 மெத்தட் 3 ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். என்ன? அதுதான் அனலைஸ். சரி, ஓகேங்க, இப்போ நான் இதனால தான் ட்ரேடு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டேன். அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே மட்டும் அதை விட்டுறக்கூடாது. அது நிறையா பேருக்கு அது மறந்து போயிடும். அதை ரெக்கார்டு பண்ணி வைங்க, எங்கேயாவது எழுதி வைங்க, இல்லைன்னா எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. உங்கள் ஃபோன்லேயே நோட் பேட் இருக்கும், அது ஃபோனில் இருக்க நோட் பேடில் நோட் பண்ணி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது நீங்கள் எப்போ நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட யூசஸ் என்னென்னா, அதை எப்போல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ரீகால் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் நடக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு தோணும், ஓகே அன்னைக்கு இந்த இடத்துல இப்படி போட்டு தான் லாஸ் ஆச்சு, திரும்பவும் அன்னைக்கு இந்த இடத்துல இப்படி போட்டு தான் லாஸ் ஆச்சு, திரும்பவும் இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டால் லாஸ் தான் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ட்ரேடு போடாமல் இருப்பீங்க, ரெண்டாவது கரெக்டாக ட்ரேடு போடுவீங்க. இந்த 2 நடந்தாலே போதும். நமக்கு மார்க்கெட்டில் யூஸ்வலாக நமக்கு லாஸ் ஆகுதோ இல்லையோ, ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, கேபிட்டலை காப்பாற்றினா போதும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வர்றதோட லாஸ் வர்றதோட நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருக்கும்போது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னவா இருந்தாலும் ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், பட் லாஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த 3 விஷயம். கண்டிப்பாக இதை லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. நீட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லாஸ் நடக்காமல் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதுவே தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ராடேல ஆப்ஷன் பையிங்கான கால்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம என்ரிச் மணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அப்படியே நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் அட்மின் நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஒரு லிங்க் இருக்கும். அது என்ன லிங்க்னா என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க், ஏன் வித் ஆப்ஷன்ஸ்னு டெலகிராம் சேனல். அதுலேயும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லியுமே ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கான அப்டேட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, சஜஷன்ஸ், இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லியுமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை.